Amen.
வருங்கால தோழர்களே, வாலிப இளம் சிங்கங்களே, அமைந்திருக்க வயதான சிங்கங்களே, இந்த வண்டாடும் பொட்டல்மா நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஈராத்துக்காக இருக்கக்கூடிய மாரியம்மாள் வந்து அமர்ந்த இந்த வண்டாடம் பொட்டல்மா நகரத்தில் அமைந்திருக்க வண்டாளம்பட்டல் மாரியம்மாள் வாசலிலே உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் சொந்த குழந்தையாகி நான் மாரியம்மாள் அம்பாளுக்கு இன்னைக்கு 48 நாள் ஒரு மண்டல பூஜை. இன்னைக்கு 47வது நாள். ஆமா, வில்லிசை நிகழ்ச்சி நாளைக்கு பகலும் நைட்டு தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு 47வது நாளையில குடியிழைப்புங்கிற நாளையில அம்மா வந்து உறங்க விடக்கூடாது. அதனால 12 மணி வரைக்கும் அம்மாளுக்கு நான் வந்து பிரியா படிக்கணும்னு சொல்லி உங்கள் குழந்தை நான் மாரியம்மாள் இங்கு வந்திருக்கிறேன். எங்களுக்கு மத்தியிலே இந்த ஆலயத்திலே பெரிய 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 குலவெல்லாம் பாடியிருப்பாங்க. வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற அறிஞர்கள் பாடியிருப்பார்கள், கவிஞர்கள் பாடியிருப்பார்கள். ஒருவரை போல ஒருவர் பாட முடியாது. இந்த ஆணி மாசம் இப்படியே குட வச்சாங்கன்னு வைங்க, தொழிலாளி மாதம் வந்து ரொம்ப சௌரியமா அமைச்சுக்கிடுவாங்க. ரொம்ப இருக்காது மழை தண்ணி நேரம் பத்தியெல்லாம். அதனால 3ஆம் செவ்வாய் 3ஆம் வெள்ளி முக்கியமா இருக்கும். மற்ற கிழமைகள்லாம் வில்லுக்காரங்க வீட்டுல தூங்க வேண்டியதான். அதனால இந்த ஆடி மாசம் மழைக்குடல் மட்டும் இல்ல, தொழிலாளி வந்து கொஞ்சம் சௌகரியமா அமைவாங்க. வில்லு எப்போதும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நல்லது தானே. ஆகையினால் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள் அம்பாளுக்கு வந்து பாட வேண்டும் என்றும் மக்களுடைய ஒரு பாசத்தினாலேயும் நம்ம கோயில வில்லு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, மக்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தாதான் எல்லா மக்களையும் ஒன்னா பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பார்த்துட்டு வரணும். ஆகையினால் நாம் பாடும் பாட்டிலே பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், பொருள் குற்றங்கள் முன்சொல் பின்னால் இருந்தாலும் பின்சொல் முன்னால் இருந்தாலும் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் எந்த குற்றம் இருக்கோ இல்லையோ சாரீர குற்றம் கண்டிப்பா இருக்கலாம்.
ஆக சாகர அடிக்க அடிக்க நம்மளுக்கு வாட பல்லோட பல்ல ஆட்டும். ஆறு விலை 100 குற்றம். ஆமா. அடியாரை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு முக்கியமாக என்னுடைய வில்லிசைக்கு அழைப்பு கொடுத்தேன். ஆமா. ஊர் சார்பாக, ஆமா, ஊர் பொதுமக்கள் சார்பாக, சரி, விழா கமிட்டியின் சார்பாக, ஆமா, நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்த அனைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆமா, பாரி மதிவான் மல்லோ கங்கையோடு பாம்பணிந்து பாரதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதல் பெருமான் இரு கரத்தினால் இழந்த சோதி மணி விளக்கு ஒளி
பகவான் படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியமும் இறைவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்றுகாடைகளோடு ஓர் அறிவு முதலான அறிவு படைத்த மாநில மனுக்களை ஈசன் படைத்தார். ஈரேழு லோகமெல்லாம் இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்த லோகம் வாயுலோகம் அருணலோகம் தனலோகம் சக்திலோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் ஈரேழு உலகத்தை படைத்து ஆண்டவன் அதனை மூன்றாக பிரித்தார். அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் உலகை படைத்தார். அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவனாகிய அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அரக்கன். அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் பவளக்கண்ணி என்பவளை மனமுடித்து பட்டத்தை சூட்டி பாதாள உலகத்திற்கு அரசனாக வாழ்ந்து வருகிற பொழுது அரக்கன் ஆட்சியிலே வருஷம் 12 மழை இல்லை. அதிக மஞ்சள் ஏற்பட்டது. மக்கள் யாவரும் அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல. பறையோசை அடித்து பகுதியை வாங்க சொன்னான் மந்திரி. மந்திரி அடித்தார் பறையோசை. அரச மன்னர்கள் பகுதி இல்லை என்று எதிர்த்து நிற்கின்றார்கள். இந்த அசுர அரக்கர்களை அடக்கி ஒடுக்கி நாம் ஆதி பாதாளத்தை ஆள வேண்டும் என்று அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இறைவனாகிய பகவானை எண்ணி அவளை கும்பிடுறதுனால வேற வழி இல்லை. அவனை இவனைன்னு அலைவதை விட சிவனேன்னு உட்கார்ந்து யமனகிரி பர்வதத்திலே 26 வருஷமும் அசுர அரக்கன் தவம் இருக்கின்றார். அரக்கன் தவமோ ஆதி கைலாசம் முழங்குகின்றது. அரக்கனுக்கு வரம் கொடுக்க ஆனாலும் ஆடாரே பார்த்தாள பார்வதியா சுவாமி பகவானே பரம்பொருளே மணி 12 ஆச்சு. நள்ளிரவு நேரத்தில் நாதா நீங்க எங்க போறீங்க? அதோ பார் யமனகிரி பர்வதத்திலே என்னை எண்ணி ஒரு அரக்கன் தவம் இருக்கிறான். நான் வரம் கொடுக்க போறேன் அம்மா. சுவாமி அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம்? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் கூட போகலாம். அப்படியே நீங்க போனாலும் மூத்த மகன் ஆதிமலர் கணபதி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி இருக்கலாம். இளைய மகன் வழி வேலவன் இருக்காரு, அவர்கிட்ட கூட சொல்லி இருக்கலாம். நம்மளுக்குள்ள 1000 இருக்கிறான். செவரை பார்த்து இந்த பக்கம் போயிட்டு வரணும்னு சொல்லலாம். அப்படி சொல்லாம வந்ததால் உமது மீது நம்பிக்கை இல்லை. அரக்கன் கைலாச வரணுமானால் உங்கள் நந்தி பகவானை சென்று அழைத்து வர சொல்லுங்க. நந்தி பகவான் கையிலே ஆண்டவன் குளிகையை கொடுத்து அரக்கனை அழைத்து வர சொன்னார். நந்தி பகவானோ யமனகிரி பர்வதத்திலே அரக்கா அரக்கா என்று 5-6 சத்தம் போட்டார். ஆண்டவன் வந்து விட்டார் என்று அரக்கன் புத்தை விட்டு இறங்கி ஓடி வருகிறான். சுவாமி என்னை அழைத்தது யாரு? நான் தானப்பா. நீர் யாரியா? உச்சில கொம்பு இருக்கு. நான் கடவுள் என்று வந்தேன். ஒரு தாளை
கொண்டையானா உனக்கு இரண்டு பக்கம் ரெக்க முளைக்கும். நீ என்னோட நீ கைலாசம் என்னோடு வரலாம் என்று ஆண்டவன் என்னை அனுப்பினார். ஆமா புலிகைய வாங்கினான், கண்ணத்திலே ஒதுக்கினான், அரைக்கரைக்கு ரெண்டு பக்கமும் ரெக்க முளைக்கும். உடனே தட்டி பார்த்தான். ரெக்க முளைச்சா நிப்பானா? ஆமா நில கொண்டு இருப்பானா? இருப்பானா? தட்டி பறக்கிறான். பறக்கா அரக்கா இறங்கா. இப்படியே நம்ம பறந்தா என்னைக்கு கைலாசம் போவேன்? நீ என்னைக்கு அக்கி நடத்துவாங்க? இருவேரும் நந்தி பகவான் முன்பறக்க, அரக்கன் பின்பறக்க, பின்பறாது ஆதிகையேங்கிற இந்திரனுடைய குளிச்சவையிலே வந்து ஆமோ இருகரத்தினால் மலர்களை பறித்தான். பறித்துக் கொண்டு அம்மையப்பன் பாதத்தில் மலர் தூவி சிவனை வணங்கி நிற்கின்றான். அந்த அழகை சிவனை பாலும் அரக்கை வந்தமே வந்து வளமே வந்து சிவனைக்கு சிவனை சிவனைக்கு சிவனை அவன் நாலு தரம் சுற்றி வந்து நமஸ்கரித்து ஐந்து தரம் அரக்கன் சுற்றி வந்து அதிகுணித்து நமஸ்கரித்தான். முன்னால் அரக்கன் வளமே வந்து கரம் கொண்டு அவன் நமஸ்கரித்தான். அரோகரா அரோகரா அரணயன்று ராமம் சொல்லி அவன் சுதான சிவ 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 சிவனே சிவனேற்று சிவநாமம் சொல்லி அவன் சுதான சிவநாமம் சொல்லி அவன் அப்படி ஆண்டவன் சிவபெருமாளை அடிபணிந்தான். ஆமா சம்போ மகாதேவா சர்வலோக நாயகா சாவளருவா சர்வலோகநாயகா. என்று இறைவனை அடிபணிய ஆமா பாடுநாவலுக்கு முதலாக சரி இந்த குடியெடுப்பு தினத்திலே பரிசீலித்த ஸ்ரீமான்கள் இந்த வண்ணாடு பற்றி மாரியம்மாவுடைய வாசல்ல அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய முத கொடுத்தது. திருமல கோவில் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆமா கருப்பசாமிக்கு ஆடுக்குள்ள கோமரத்தார்கள். அப்படின்னா அடிவாரத்து கருப்பதுக்கான சாமி கோமரத்தடி. நானும் அப்படித்தானே சொன்னேன். ஆமா ஆமா திருமணத்தில் அடிவாரம் தானேயா? ஆமா அக்கால விஜய் கண்ட உடனே மெய் மறந்துட்டாவும் நினைக்கிறேன். பொருட்கள் அடந்தனி பாசம் இப்படி முத்தம் கொடுத்தாங்களா? அரக்கனவன் அடிபணிந்தான். பார்த்தாரே பகவானோ மகனே வல்லரக்கா அந்த மறு பக்கத்திலே என் மகனே வல்லரக்கா ஈசன் பக்கம் வந்த மாதிரி உன்னுடைய தவம் போல உலகத்திலே கண்டதில்லை. அரக்கா உண்டவ போல ஆண்டவனை கண்டதில்லை. இந்த வரம் உனக்கு வேணும். இப்பொழுது கெட்ட கெட்ட வரங்களெல்லாம் உண்மையோடு உனக்குத்தான். சொன்ன சொன்ன வரங்களெல்லாம் சொன்ன வரங்களெல்லாம் அவனே சொக்கே அப்பா வல்லரக்கா அக்கா, ஒரு தவமோ பெரிய தவம். அவன் தவறுன மாதிரி உலகத்துல பார்க்கல. உனக்கு என்ன வர வேணுமானாலும் கேளு தாரேன். ஆமா ஆண்டவா சிவபெருமாளே சரிவா உங்கள் அருளால் எனக்கு ஒரு குறைகளும் இல்லை. எந்த குறை கிடையாது. நாடு நகரம் மண்ணு மனை பொண்ணும் பொருள் எல்லாமே இருக்கு. ஆமா அப்படி எதுக்கு வந்த? அக்கினாரம் வந்திருக்கேன். வாங்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம் ஐயா. ஆமா அது என்ன சின்ன வரம்? அப்படி என்னப்பா வரும்? எல்லிலேயும் சிறிய வரம், சிறிய வரம். ஈஸ்வரனே கொடுக்க வேணும், கொடுக்க அழகிலையும் சிறிய வரம். கடவுளே கொடுக்கணும், சீரனுக்கு சிறிய வரம். சிவாய கொடுக்க வேணும். அரக்கனவன் சொன்ன போது
நம்ம விடலானே அப்படி என்ன பெரிய வரத்தை வாங்கிட போறான் என் மகனே வல்லரக்கா நாளை ஒரு காலம் தன்னை மறந்து தலையை சொரிஞ்சாமனா இவன் எரிஞ்சு சாம்பலாயிருவான். நம்மளுக்கு தானே புத்திய சொல்லுவோம் கேட்டா கேட்காம். ஆண்டவன் அரக்கனை இழைத்தார். மகனே வல்லரக்கா எத்தனையோ வரவருக்கு எரிக்கி வர உனக்கு வேண்டாம். ஓடி வரவிருக்கு கொடிய வர உனக்கு வேண்டாம். 1000 வரவிருக்க அடக்கி வர உனக்கு வேண்டாம்.
வரங்களை தவிர எனக்கு அடுத்த வர வேண்டாம். நான் கேட்டா வர மாட்டேன். எனக்கு வரங்களை தவிர எனக்கு எந்த வரமும் வேண்டாம். ஆண்டவா ஆண்டவா வரம் தராமல் இருந்தா மறுபடியும் பாதாள உலகம் சென்று இன்னும் நான் 12 ஆண்டு காலம் தவம் இருப்பேன். நான் தவம் இருந்து வந்து அப்ப ஆண்டவன் பார்த்தாரு, வரத்துக்குள்ள அகப்பட்டுட்டவன் ஆமா வர இல்லைன்னு சொல்ல முடியல, தாரம்னு சொல்ல முடியல. அமையா சிவபெருமான் அரக்கனுக்கு வரம் கொடுக்கதாக இருந்த சாபத்தை கொடுத்து நான் வரம் கொடுத்தாக வேணும் என்று ஆரகாவற்கு வந்தது வரட்டும் என்று தந்தே தந்தே நேடா வல்லரக்கா வல்லரக்கா ஆரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்த ஆரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்த அதை கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா கேட்ட வரம் உண்டையில உனக்கேனடா கேட்ட வரம் உண்டையில உனக்கேனடா கேட்டா வர வந்தேனா அதை தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை தந்த வரத்தால தாரணையில் மாண்டிடுவாய் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையா அதை கொடுத்த வரத்தாலே தரமோதவரினையும் நடந்தையா நடந்தையா அந்த வரம் உன்னே சொல்றீங்க அந்த வரம் உன்னே சொல்றீங்க அப்படி ஆண்டவன் சாபத்தை கொடுத்தார், வரங்களை வாங்கினார். வரத்தை வாங்க மட்டும் வாங்கினான், வாங்கினது நினைந்தான். கொடுக்கு மட்டும் குனிந்தான், கொடுத்த பின்னால் நிமிர்ந்து நிற்கின்றான். அதோடு இந்த சிறப்பான வேளையிலே பாருநாமலுக்கு அன்பு அப்படி அரணாவிடத்திலே 5 வரங்களுக்கும் அக்கினி வரங்களை பெற்று பாதாள உலகம் சென்ற அசுர அரக்கர்களை அடக்கி ஒடுக்கணும்னு வந்துகிட்டு இருக்கிறான். நாரதா பார்த்தால் இவன் போற போக்கு சரியில்லை, உலகத்தை அழைத்து போடுவான். உலகத்தை அழிச்சாலும் அழிப்பானோ. ஆமா ஏ அரக்கா, நீ இல்ல எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? நான் கையில இருந்து ஆண்டவர்கிட்ட அக்கினி வட்டு வாங்கி பூலவத்துக்கு நான் போறேன். என்ன வழி மரியாதை இல்ல பாக்கத்தானே இருக்காரு, சரியா இல்ல இருக்காரு. ஓ, அதை சாப்பிட்டதுக்காக அடிக்கணுமா? அதனால ஆண்டவர்கிட்ட அக்கினி வட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீ என்ன வழி மறிச்சா உங்க நீட்டிருவா எரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு என்னப்பா வச்சிருக்க? பவன்கிட்ட அக்கினி வட்டு வாங்கிட்டு இருக்கேன். எப்படி கொடுத்த? சிவருமான் தந்தே தந்தவனே என் கையில அள்ளி கொடுத்தாரு. தந்தை நான் வந்தேன். ஏமாத்தியா? ஏமாந்துட்டியடா. ஆமா பகவானை பத்தி உனக்கு தெரியுமா? அந்த சாச்சாதி பகவான் யாரு எப்ப என்ன கேட்டாலும் ஈசன் இல்லைன்னே சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டாரா? ஆனா அதுல ஒரு பொடி வச்சுதான் கொடுப்பாரு. ஆமா என்ன பொடி? என்ன அப்படின்னா ஒரு சூழ்ச்சி இருக்குண்டா. ஆமா நீ 5 விரலுக்கு அக்கினி வரம் தானே கேட்ட. நீ கேட்டா ஆனா பகவான் வாழுதார வேலுதார மாப்பிள்ளையா இருந்துக்கோ, கைலாசத்தை வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரு. இத்தனையும் பகவான் சொல்லிருப்பாரா? சொன்னாரு சொன்னாரு. ஆமா அப்பேற்பட்ட பகவான் உனக்கு வரம் கொடுத்திருப்பாருன்னு பாக்குறியா? பொய்யா மெய்யா? நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லைனா ஆமா நீ வரம் கொடுத்த ஆண்டவனையே கொஞ்சம் பரிசோதனை பண்ணிப்பாரு. கொடுத்த பகவானை அரக்கன் யோசித்தான், உண்மைதானே? ஆமா ஆண்டவனை எரித்த ஆதி வராசக்தி எனக்கு தானே, நமக்கு தானே கடவுளை எரித்த கைலாசனை எனக்கு சொந்தம் கைலாசம் நமக்கு சொந்தம் என்று ஈசனை எரிக்க எண்ணி நான் பகவான் பார்த்தார், இவன் என்ன சரியில்லை, ஓடப்பட வேண்டியதான். நம்மளை எரிக்கும் நிற்கும். ஆமா இவன் அழியும் கால வரைக்கும் நாம எங்கே ஓடி ஒளித்திருக்க வேண்டும். 8 நாள் ஓடி ஒளிஞ்சு குட்டையில ஓடணும், ஓடியாந்து விடிப்பான் என்று கையில உள்ள தேவ முனிவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்துக் கொண்டு கூட்டமோ ஆட்டமோ ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளை புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாக ஒளிந்தார். ஆமா அந்த பகவான்
தேடி பார்க்க வேண்டும் என்று ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக வடிவத்தை கொண்டு சிவபெருமான் இருக்கும் அரளி நந்தவனத்தை கண்டார். நடந்து வந்த களைப்பித்தீர சற்றே கீதங்கள் வாசித்தார் என்பெருமான். வாசிக்க வாசிக்க சிவனுக்கு அங்க இருக்க முடியல. தன்னை மறந்த சுதி தவறாமல் தாளம் போட்டு ஆடுகின்றார். ஆண்டவனை கேலி செய்தார். கண்ணன் என்று தெரிந்து பகவான் அரளை மரத்தை விட்டு வெளியிறங்கி வந்தார். நீங்க தான் நம்ம ஒண்ணும் பேசுனீங்களா? வழக்கத்தை நான் வாயினால் சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது என்று கண்ணன் செய்த லீலைகளை எல்லாம் பகவான் சொல்ல ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, அரக்கனை எப்படி வதம் செய்ய முடியும்? அரக்கனை வதம் செய்யணுமானா என்னுடைய ஆடு மாடெல்லாம் நீர் தான் பார்க்கணும். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு வடிவத்தை கொடுத்து ஆடு மாடுகளை எல்லாம் பகவான் கையிலே ஒப்படைத்தார். அந்த அசுர அரக்கனை வதம் செய்யணுமான யாராலே முடியும்? ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை என்றும் இல்லை என்றுமே கிடையாது. பெண்களால் கெட்டவர்கள் வேறு உலகிலே ரொம்ப உண்டு. அதனால் எந்த பெண்ணுன்னா எந்த பெண்ணு காலம் இது எப்பேற்பட்ட காலம்? காலம் கலிகாலம். அதுக்கு சேலை கட்டினாலும் நின்று பார்க்கக்கூடிய காலம். அப்போ நம்ம ஒரு பெண் சொல்வோம்னா மோகினியாகத்தான் போகணும். ஒட்டுட்டு மயில் எழுதி குருவங்கள் வைத்தீட்டி எண்ணெய் வைத்து தலைவாரி சடைகள் பின்னி பாரிஜாத மலர்களை அணிந்தார். சொப்புக்குள் அடைத்த சேலவர்ண பட்டுடுத்தி குடலுக்குள் அடைத்த கோலவர்ண பட்டுடுத்தி தன் அழகு காணாது என்று தங்க நகைகளை கொண்டு அலங்கரிக்கின்றார். அம்மா எங்கிரு எண்ணெய் வைத்து தலைவாரி சட்டையில் சடக்குச்சி சடநாகம் சடப்பிள்ளி காதுக்கு கம்மல்களாம் கல்பறித்த உருட்டு தட்டி செவிட்டு தட்டி கொண்ட பூ தட்டும் விட்டா
யாரு செய்த வேலை தட்டா செய்த வேலை கவரை வாங்குவாங்கல்ல இது வந்து என்னோட தங்க இருக்குன்னு சொல்ல மாட்டாம சொன்னாரு கவரிங்க கூட அட வச்சிருக்காங்களா யாராவது வாங்குவாங்களா நாங்கெல்லாம் அப்படி வந்து வாங்கிட மாட்டோம் பயப்படாதுங்க இப்படிதான் ஊரை ஏமாத்தி இருக்காங்க எப்படி ஏமாத்திருக்காங்க வாயினாலே சொல்லிட்டாரு ஆமா அத்தனையும் தங்கத்தாலே அலங்கரித்து அந்த மாயாமோகினி கோவணகிரி மலையிலே அரக்கவரம் காட்டுக்குள்ளே ஆயனங்கை வழி நடக்கின்றார் அப்படி அரக்கவரம் காட்டுக்குள்ள ஆயனங்கை வழி நடக்க பெண்ணை கண்டு மதிமயங்கி மது குடித்த வண்டா சுழண்டான் அரக்கன் அந்த இளவரசன் வல்லரைக்கா என்னென்று எண்ணினான் பெருமாளாகவே எண்ணவில்லை அங்கையா நினைத்தான் மாயக்கன் நினைக்கல பெண்ணை கண்டு தன்னை மறந்தான் வழிமறித்தான் அம்மா நீ யார் எங்கிருந்து இங்கு வந்த ஒரு என்ன பேரு என்ன வழி வந்ததென்ன எந்த நகரம் என்ன அம்மா யாரு அப்பா யாரோ அரக்கனிடம் சொல்லிடம்மா நீதான் வல்ல அரக்கனா பிறந்தது மலையாளம் வளர்ந்தது மலையாளம் அந்த மலையாள தேசத்தில தகப்பன் மலையரசன் அவருக்கு அக்காதங்க 8 பேரோ பிறந்தவா 8 பேரோ பிறந்துட்டமே 8 பேர்ல எனக்கு மூத்தவா 7 பேரையும் பெரிய 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 ஸ்தலத்துல கட்டி கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய ஆலயத்திலே கொண்டு மாலை விட்டு மரம் எடுத்து கொடுத்துருக்கோமா ஆலயம்னா கோயிலை கட்டி கொடுத்திய எந்த கோயிலெல்லாம் கட்டி கொடுத்திய ஏன் அக்கா தங்கச்சி 8 பேரையும் கோயில கட்டி கொடுத்துருக்காரோ அந்த வழக்கம் இருக்காருல ஒரு தொழுதுக்கு போற மேடம் பத்தியா எப்படி பிள்ளைன்னு ஆதியில வாழ்கின்ற அரக்கா எங்க அப்பா தங்க 8 பேர்களையும் 8 ஊர்ல 8 ஸ்தலத்துல பெரிய 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 ஸ்தலத்துல கட்டி கொடுத்துருக்கோம் சாதாரண இடத்துல இல்ல எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க மூத்ததொரு அக்காளை காசியிலே வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு விசராட்சியை கொடுத்திருக்கோம் இரண்டாவது அக்காளை திருவண்ணாமலையில அண்ணாமலை நாதருக்கு அண்ணாமலையை கொடுத்திருக்கோம் மூன்றாவது அக்காளை அந்த மதுரை வாழும் சொக்கருக்கு மீனாட்சியை கொடுத்திருக்கோம் அருக்கிளைய அக்காளை சங்கரன் கோவிலில மூலவான சங்கரர் கோமதியை கொடுத்திருக்கோம் அருக்கிளைய அக்காளை அந்த திருநெல்வேலி டவனில நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திமதியை கொடுத்திருக்கோம் ஆறாவது அக்கா பாவநாசம் தன்னாரிலே பாவநாச பெரியோருக்கு கால கொடுத்திருக்கோம் ஏழாவது அக்காளே உச்சாரம் தன்னாரிலே உச்சாரநாதருக்கு மொழியை கொடுத்திருக்கோம்
அப்பாவோட அரண்மனையில் பன்னிரண்டு பூத்திருந்த புஷ்பவதி 12 ஆண்டு காலமும் என்னை யாருமே பெண்ணு கேட்கல. நட்சத்திரம் அப்படி பூத்ததோ என் புருஷனுக்காகாது, மாலை பூத்ததோ என் மன்னனுக்காகாது, பூத்தது என் கணவனுக்காகாதப்பா. அதனால 1-2 மாப்பிள்ளை வந்தாலும் அக்கம் பக்கம் உள்ளவங்க இல்லாத குசும்பு போல் சொல்லி அந்த மாப்பிள்ளைய வழி அனுப்பிட்டாங்க. ஒரு நாள் எங்க அப்பா என் மீது உள்ள வருத்தங்களை கொண்டு 7 பிள்ளைகளுக்கும் சட்டுப்புட்டுன்னு வந்துருச்ச கல்யாணம். 56 அரசர்கள் போட்டோவை கொடுத்து பிடிச்ச மாப்பிள்ளையை சொல்லுனா போட்டோவை பார்த்தா மாப்பிள்ளை ரொம்ப அழகாத்தான் இருந்தாரு. மாப்பிள்ளை அழகுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு குறை இருந்தா என்ன செய்ய முடியும்? அதனால நேரடியா பார்க்கணும்னே உடனே எங்க அப்பா 56 அரசர்களை அழைத்து வந்து விட்டார். அழைப்பே இல்லாம எங்க 3வது மச்சான் சொக்கன் புள்ள மனுஷன் மயில் வச்சிருந்தாரோ மாத்திரை வச்சிருந்தாரோ ஈசானிய மூலையிலே அமர்ந்திருந்தார். நான் பந்தரை சுற்றி எரிந்த மாலை சொக்கம் கழுத்துல போய் சொகுசா விழுந்துடுது. அப்புறம் என்ன செய்ய போமாடா போமா, நாளைக்கு நீ பெட்டில ஏறி பண்ணிட்டா உடுக்கே கொடுக்க மாட்டேன். ஏ அண்ணா வல்லரக்கா, கோட்டையிலே விரண்டாலையும் தலையில் போட்ட விதிதானே கிடைக்கும். அப்படியே எங்க அப்பா சொக்கனுக்கே கட்டி கொடுத்து மறுபடித்து கொடுத்து என் பின்னாடி 7 வண்டி சீதனத்தோடு நான் மதுரைக்கு போனேன். அண்ணா வல்லரக்கா போனதிங்க கிழமையில கல்யாணம் கிழமையில போராட்டம் கிழமையில சரணம்
சொன்ன போது மோகம் கொண்ட வல்லரங்க ஏ மோகினி காலம் கிடக்கு கடையில ஒத்தையில வாரவள உடம்பரப்பா என்னவா தனியா வாரவளை தங்கையா நினைக்க முடியுமா? நானோ மனைவியை இழந்தேன், நீயோ கணவனை இழந்த. இந்த அசுவான காட்டுக்குள்ள நீ நடந்து வரையம்மா நம்மளுக்குள்ள என்ன பொருத்தம்? அமையோ நீ என்னோட தந்தையானா? நீ வந்து சொன்னா என்னுடைய அரண்மனையிலே நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிஞ்சு கண்ணாடி மாளிகை நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமா வாழலாமே. வல்லரைக்கா அம்மா மாயாமோகினி நீ என்னோடு வந்தையானா? நீ என்னோடு வந்த கைபிடிக்க தோழி, கால் பிடிக்க தோழி, தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள், ஆமா ஆடி வர பெண்கள், பாடி வர பெண்கள், வெற்றிலை சுருமணிக்க விதவிதமான பெண்கள், ஆமையா அத்தனை நான் உனக்கு ஏற்பாடு செய்வேன். அத்தனை என் சொத்து சுகம் மண்ணு மனை பொண்ணும் பொருள் அனைத்து உன் பேருக்கு எழுதி வைக்க. அப்ப நான் என்ன செய்யணும் மோகினி? நான் வாழ்ந்தாலும் உன்னோடு, செத்தாலும் உன்னோடு, அப்ப நான் சத்தியம் பண்ணணுமா? இருந்தாலும் உன்னோடு, இறந்தாலும் உன்னோடு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால எல்லா மாப்பிளையும் சொல்ல முடியாது. என்ன இல்ல இல்ல நீ எனக்கு ஆட்டு பொண்ணு சொல்லலைன்னா நான் அருள் கொடையை தின்றுவேன். நான் நஞ்சே தின்றுவேன், நாக்கம் என் கூட வாழ நஞ்சே தின்றுவோமா? பெண்ணு வரமுன்னா பிள்ளையோட அவங்க குறவலையா இருக்கம்பாங்க. பெண்ணு வந்த பிறகு அவன் குறவலையா இருக்கு. நஞ்சே தின்றுவா நாடு நின்றுமா? உலக யாருக்கு அப்படித்தானே? ஆகால சத்தியம் பண்ண வேண்டும் என்று நீ வரலன்னா நான் செத்துருவோம் பாங்க. அம்மா கொஞ்ச நாள் ஆகட்டும், நீ வீட்டை விட்டு போகலன்னா செத்துருவோம் பாங்க. நாட்டு வழக்காதாங்க எலும்புல நாக்கு எங்கு பேசணும் எலும்பு சர்வீஸை திருட்டு படுத்துக்கிடுவோம் வீட்டுல. அவன் குடலை கழுவி ஒரு மாசமா உடம்பு புண்ணா ஆகி ஆம்பளை பத்தி தான் தெரிஞ்சு போச்ச. அதுக்கு மருந்து என்னடா? என்ன இருந்தாலும் பொம்பளை பயப்பட மாட்டான். ஐயா உடலை கண்ணா மருந்து என்ன இருக்கு? உடையாண்டி அப்படின்னா நம்ம ரேவதி இருக்குல்ல, ரேவதி 135 அது ரேவதி சாப்பிட்டா உடம்பு புண்ணா ஆக்கிடும். குடல் கழிவுலாமா அத உடல் புண்ணா ஆக்கிடும்னா அப்பா ரேவதியும் 135 ரூபாய்க்கு ரேவதி வாங்கி அடக்கா எத்தனையோ சொல்லி பார்த்துட்டு நீ கேட்க மாட்டேங்க. ஆமையா உன் உயிர் என் கையிலால ஓடும்னு எழுதிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஒரு நாள் யாராலையும் மாற்ற முடியாது. நான் உன்னோடு வாழ வரணுமானா? வாழ வரணும்னா அண்ணா அரக்கா அடக்கா ஆக்கப்பட சம்மதம் தான் அடக்கா வல்ல அரக்கா மனசு ஒண்ணு தோணுதப்பா தாலி போட சம்மதம் தான் சம்மதி ஒண்ணு தோணுதப்பா ஏ அரக்கா ஏ வல்லரக்கா ஐந்து விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கி இருக்கிறாயே, மூன்று அப்படி எரிக்கும். என்ன கைபிடித்தையானா நான் எரிஞ்சு சாம்பலாயிரும். அப்புறம் நீ யாரோடு இருந்து வாழ்வ? நீ வெந்து தலலாகி போவடா இருக்கா? அதனால நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியம் பண்ணணும்? உன்னுடைய முண்டு விரலை கொண்டு இந்த முண்டு வரல எடுத்து யாரை தொட்டாலும் எந்த திசை நீட்டினாலும் எரிந்து சாம்பலா போடணும்னு வர வாங்கியிருக்கிறீங்க. ஆள்ல விட்டு அக்கி அப்ப என்ன கைபிடித்தையானா நான் எரிஞ்சு சாம்பலாயிரும். நீ யாரோடு இருந்து வாழ்வ? சரிதானே? அதனால நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நான் என்ன சத்தியம் பண்ணணும்? அலைகளிலே தலைமுழுகி நம்மளுக்கு உன் முண்டு விரலை எடுத்து முண்டு வரல எடுத்து என்ன ஆணை உடையவர் மீது ஆணையாக ஆமா என் மூத்த மனைவியால் முகம் பார்த்து நான் முடிக்க மாட்டேன். குளிக்க மாட்டேன் என்று எனக்கு ஒருபொழுதும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசை சுத்தி நடு கொண்டையை வைத்தேன்னு சொன்னா இப்பவே நான் உன் கூட வருவேன். ஆமையா அவ்வளவுதானா? ஆமா இந்த அப்பளையே சொல்லியிருந்தா நானும் குத்தாலம் போயிருப்பேன். அதனால அந்த இளவரசனால வல்லரைக்க அப்படியே ஆகட்டும் என்று ஆமோ ஓகினி கரையிலே நிற்க அரக்கன் கடலுக்குள் இறங்கினான். கடலுக்குள்ள இறங்கி அவன் முங்கூதான அவனை எட்டி எட்டி பார்த்துட்டான முங்கும் போது இவன் ஓடிடப்படாத. கடல் ஓடி ஒரு முங்குவானா அவளை எட்டி பார்ப்பான். தாத்தா குளிச்சா சட்டி அழியாத இருக்கா ஏ அரக்கா, ஏ வல்லரைக்கா ஏ நல்லா குளியப்பா. ஆமா அக்கா முங்குனேனா சட்டி
முடியாது. உன் சக்தி அழியாது. ஆமையா. அப்படி ஆகட்டும் என்று முங்குனான். நிமிர்ந்தான். 3 முங்கு போட்டான். ஆமோ. 3 விரல் எடுத்தான். சிரசை சுற்றினான். நடு தொண்டையிலே வைத்தான். சண்டாள வல்லரக்கன் ஆமோ. தொண்டையில வைத்த போது குசும்பானே ஒரு சாம்பலையே பெருமானை எடுத்தார். ஆதி வெள்ளி கைலாசோ அச்சுதம் ஓடி வந்து அரணாரிடம் ஒப்படைக்க நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்தவரை என்னால் முடியலையே உம்மால எப்படி முடியும்? பெண்ணால் வடிவத்தை கொண்டு என் பித்தம் கொண்டு அரக்கனை எரிச்சேன். அந்த சொருபத்தை முன்பாக எடுத்தாத்தான் உண்மை நான் நம்புவேன். மங்கையாக கொண்ட சொருபம் மகாதேவனுக்காக, பெண்ணாக கொண்ட சொருபம் பித்தனுக்காகாது. அந்த சொருபத்தை எடுக்கலன்னா நான் மறுபடியும் அரளிப்புலகை ஒளிவேன். ஆபத்துக்கு பாவமில்லை என்று கண்ணன் மறுபடியும் பெண் சொருபத்தை எடுக்க பெண்ணை கண்டு சிவபெருமாளைக்கு மோகம் அது ஒழுக பூமியில் விழுந்துதானா பூலோகம் தாங்காது என்று என் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புனூர் இலங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக யாரெல்லாம் வந்து பிறந்தார்களானா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தார். பங்குனி மாதம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் அவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். ஐயனார் சுதன் ஐயனார் பரிமலை ஐயனார் புலை ஐயனார் Maria.